நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எக்கனாமிக் ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்கனாமிக் ஒன்லைனரில் வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இடம்பெயர்தல், சரிங்களா? அந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கணக்கிடுதல் மற்றும் வரையறுக்கப்படுவதில் அதிக சிக்கல்களை உருவாக்குவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இடப்பெயர்வு 2 அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒன்று பிறப்பிடம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழிடம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்காக அதிக குடியேறியவர்கள் உள்ள மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, சரிங்களா? தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்காக அதிக குடியேறியவர்கள் உள்ள மாவட்டம் வந்து சென்னை, கோவை. அடுத்து பாருங்கள், குறைந்த அளவில் குடியேறியவர்கள் உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா கடலூர், கரூர், திருவண்ணாமலை. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் நகரங்களில் வாழும் மக்களின் சதவீதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47%. தமிழ்நாட்டில் நகரங்களில் வாழும் மக்களின் சதவீதம் வந்து 47%. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 ஆண்டுகள். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் வந்து 65 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள், 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தோரில் கல்வி அறிவு அற்றோர்களின் சதவீதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7% பேர். சர்வதேச குடியேறுபவர்களில் வந்து பெண்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான், சரிங்களா? ஆண்கள் தான் பார்த்தீங்கன்னா 85%, சரிங்களா? சர்வதேச குடியேறுபவர்களில் பெண்களோட சதவீதம் 15, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 85, சரிங்களா? ஸோ 1053இல் சிவப்பு அலங்கார வண்ணக்கல் பொருட்களை வர்த்தகம் செய்தவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் கலிங்க நாட்டு வர்த்தகர்கள், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்க எலிசபெத் பட்டயம் வழங்கிய ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 1600, சரிங்களா? அடுத்து பாருங்கள், வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 1632இல் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் விருது வழங்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கண்டா சுல்தான். ஸோ அடுத்து பாருங்கள், அட்மிரல் வான்டெர் ஹேகன் என்பவரால் மசிலிப்பட்டினம், பெத்தபோலி, தேவப்பட்டினம் ஆகிய இடங்களில் டச்சு நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்கள், 1610இல் சந்திரகிரி மன்னரிடம் அனுமதி பெற்ற புலிக்கா தொழிற்சாலை அமைத்தவர் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா வான்டெர் ஹேகன். அடுத்து பாருங்கள், 1611இல் ஆங்கிலேயர்கள் மசிலிப்பட்டினத்திலும் 1626இல் புலிக்காட்டிலும் வணிக நிறுவனங்களை வந்து நிறுவினர். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1616. ஸோ இந்தியாவில் டேனியர்கள் தங்கள் குடியேற்றங்களை நிறுவிய இடம் பார்த்திங்கன்னா ராங்குபார் வந்து 1620. அடுத்து பாருங்கள், சென்னையில் ஆங்கிலேயர்களால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1640. அடுத்து பாருங்கள், போர்ச்சுகீசியர்களிடமிருந்து டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தை கைப்பற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1659. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை துவங்க அனுமதித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கண்டா சுல்தான், 1668. அடுத்து பாருங்கள், டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1693. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆண்டு வந்து 1693. அடுத்து பாருங்கள், பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1701. பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறிய ஆண்டு வந்து 1701. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான ஒன்லைனர் வந்து போகும், சரிங்களா? ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.